வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. அதை தவிர நாமினேஷன் வேறு இன்றைக்கி ப்ராசஸ் முடிஞ்சுது. இன்றைக்கி எந்த கெஸ்ட்டும் வந்த மாதிரி தெரியல. நாளையிலேருந்து தான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாமினேஷனில் கமருதீனை தவிர, ஏன்னா அவர் தான் ஹவுஸ் கேப்டன், அவரை தவிர அத்தனை பேருமே நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அதில் பார்வதிக்கு, விக்ரமுக்கு எல்லாத்துக்கும் 4 ஓட்டு, அப்புறம் ஒரு ஓட்டையும் இந்த தடவை கவுண்டில் எடுத்து எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ எகெயின் பார்வதி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சாண்ட்ரா தான் வந்து இதில் இருந்தாங்க, ப்ரோமோ ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. எகெயின் இன்றைக்கி பார்வதி அண்ட் கமருதீன் வந்துட்டு எகெயின் ப்ரோமோவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி அந்த பேட் டச் இஷ்யூவில் வந்து 2 பேர்த்துக்கும் எகெயின் பிரச்சனை. இவங்க ஏதோ சொல்ல வர அவர் வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறாரு கமருதீன். ஸோ அவர் சேரை எட்டி உதச்சி, நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சைடில் சொல்ல, பார்வதியும் அவங்களும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் இவங்க 2 பேரும் இந்த ட்ராக்கை விட்டுட்டு 2 பேரும் கேமில் கவனத்தை செலுத்தலைன்னா வின் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஸோ இதை மட்டுமே ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு போகிறது எனக்கு என்னமோ 2 பேர்த்துக்குமே அது நல்லதில்லை. அவரும் வந்து பயங்கரமாக கோவத்தை படுறாரு. பார்வதியும் வந்துட்டு ட்ராக்கை லூஸ் பண்ணிட்டு அம்மா வேற வரப்போகிறாங்க. ஸோ இதை விட்டுட்டு அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை தவிர திவ்யாவும் வந்துட்டு சொல்கிறாங்க, பார்வதி வந்துட்டு பேட் டச்சுன்னு சொல்கிறா, அதை வந்து அதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறா, உமன் கார்டு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சாண்ட்ராட்ட சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, சாண்ட்ராவும் திவ்யாவும் பேட்சப் ஆகிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சாண்ட்ரா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து அவங்க 2 பேரும் பேட்சப் ஆகி அவங்க 2 பேரும் பார்வதியை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மெஜாரிட்டி இன்றைக்கி அதுதான் வந்து எபிசோட்லேயும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்வதி அண்ட் கமருதீனோட பிரச்சனைகள் திருப்பி எகெயின் வந்து நாமினேஷன் போது பார்வதியும் அண்ட் கமருதீன் பேட்சப் ஆகிட்டாங்க போல இருக்குது. இப்போ பார்த்தேன் சேர்ந்து தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி சண்டை போட்டு சேர்ந்துன்ட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். வேண்டாம், இந்த இது வெளியில் தப்பாக போகுதுன்னு சொன்னால் தான் பார்வதி கேட்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த வாரம் ரொம்ப ஆவலோடு இருக்கும். நிறையா பேர்த்தோட பேரண்ட்ஸு, அதே மாதிரி குழந்த அமித்தோட குழந்தைக்கெல்லாம் நான் ரொம்ப வெயிட்டிங். அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அழகாக பாடும். ஸோ அந்த குழந்தைக்கும் நான் ரொம்ப வெயிட்டிங். எல்லாத்துக்குமே எப்போதுமே இது வந்து ஒரு ஃபீல் குட் இதுவாக தான் இருக்கும். பார்ப்போம். ஏன்னா ஆதிரி அண்ட் எஃப்ஜி எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த லவ் ட்ராமா இருக்காது. பார்ப்போம் பொறுத்திருந்து.